மதிப்பிற்குரிய சிம்ம ராசி நண்பர்கள், சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் எனது கனிவான வணக்கங்கள். சிம்மம் ராசி நண்பர்களுக்கு தற்போது ராசிக்கு 10ஆம் இடத்தில் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கின்ற குரு பகவான் வரக்கூடிய மே மாதம் 14ஆம் தேதி ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் பயிற்சியாகி அமர இருக்கின்றார். அவர் பார்க்கக்கூடிய பார்வைகள் அப்படிங்கிறது 5ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 3ஆம் இடத்தை பார்க்கின்றார். 7ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். 9ஆம் பார்வையாக உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தை பார்க்கின்றார். அப்போ 3ம் 5ம் 7ஆம் இடம் வலுப்பெறுகின்றது, சுபத்துவம் பெறுகின்றது குரு பகவானால். இந்த வருஷத்திலேயும் ராகு கேது பயிற்சிகளும் உண்டு. இப்போ கேது பகவான் சிம்ம ராசிக்கு 2ஆம் இடத்துல பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அதே மாதிரி ராகு பகவான் 8ஆம் இடத்துல பயணிச்சிட்டு இருக்கிறாரு. அப்போ 8ல் இருக்கக்கூடிய ராகு பகவான் பயிற்சியாகி 7ஆம் இடத்திற்கும், இந்த 2ல் இருக்கக்கூடிய கேது பகவான் பயிற்சியாகி ராசியிலேயே அமர இருக்கின்றார்கள். இந்த ராகு கேது பயிற்சிகள் அப்படிங்கிறது சிம்ம ராசிக்கு ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்ததுங்க. இதையும் நம்ம தெளிவாக ஆய்வு பண்ணி தான் பலன் நம்ம தெரிஞ்சுக்கிறணும். அப்போ இந்த கிரகங்கள் எல்லாம் நமக்கு என்ன மாதிரியான சுபத்துவமான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறது, ஒரு பாசிட்டிவான பலன்கள் என்னவாக கிடைக்கும் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக பார்க்கலாம். சிம்ம ராசியில் கேது பகவானுடைய மகம் நட்சத்திரம் 4 பாதங்கள், சுக்கிர பகவானுடைய பூரம் நட்சத்திரத்தினுடைய 4 பாதங்களும், ராசி அதிபதியான சூரிய பகவானுடைய நட்சத்திரமான உத்திர நட்சத்திரத்தின் முதல் பாதம் இந்த ராசியில் இருக்குது. ஆக மொத்தம் 9 நட்சத்திர பாதங்கள் அப்படிங்கிறது இந்த ராசியில் இருக்குது. இந்த சிம்ம ராசிக்கு குரு பகவான் லாபஸ்தானத்தில் பயிற்சியாகி அமர்வதால் என்ன பலனை இப்போ கொடுப்பார்? பொதுவாகவே இந்த சிம்ம ராசிக்கு 5ஆம் அதிபதி, அதாவது பூர்வ புண்ணியாதிபதி என்று சொல்லக்கூடியவர் குரு பகவான். 5ஆம் இடம் அப்படிங்கிறது மிகப்பெரிய அதிர்ஷ்டங்களை அள்ளித்தரக்கூடிய இடம். புத்திரஸ்தானம், குலதெய்வஸ்தானம், சந்தான விருத்தி ஸ்தானம், பங்கு மார்க்கெட்டு, ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது இந்த பாவத்தில் வரக்கூடியது தான். அதிர்ஷ்டங்களை சொல்லக்கூடிய இடமும் இந்த 5ஆம் இடம்தான். உயர் பதவி, உயர் கல்வி, வேலை வாய்ப்புகள் அப்படிங்கிறதெல்லாம் இந்த 5ஆம் இடம்தான். அதே சமயத்தில் புத்திர பாக்கியங்கள் அப்படிங்கிறது, குழந்தை செல்வங்களை பற்றி குறிக்கக்கூடிய இடமும் இந்த 5ஆம் இடம்தான். இதற்கெல்லாம் பொறுப்பேற்று வரக்கூடிய குரு பகவான் ராசிக்கு 11ஆம் இடம் லாபஸ்தானத்தில் அமர்ந்தால் சிறப்பு தான் ஐயா. 5ஆம் அதிபதி 11ல், அப்போ அதிர்ஷ்டத்தின் மூலமாக ஆதாயத்தை பெறக்கூடியது. 11ஆம் இடம் ஆதாயஸ்தானம். அப்போ ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் தான் இந்த சிம்மராசி நண்பர்கள் இருப்பார்கள் அப்படிங்கிறத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி இந்த சிம்ம ராசிக்கு அஷ்டமாதிபதியும் குரு பகவான் தான். அப்போ அஷ்டமாதிபதி என்றால் இந்த அசையும் அசையாத சொத்துக்களை எல்லாம் சொல்லக்கூடிய இடம், ஆயுள் ஸ்தானம், கௌரவம், புகழ், அந்தஸ்தை சொல்லக்கூடியது, கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்கு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் சொல்லக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதெல்லாம் இந்த 8ஆம் இடம்தான். இந்த 8ஆம் இடத்தினுடைய அதிபதி 11ல் இருந்தால், இப்போ இந்த 8ஆம் இடத்தின் வழியாக வரக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது 11ஆம் இடத்துல தீரக்கூடிய அமைப்பில் இருக்கும். நீண்ட நாட்களாக எதிர்பார்த்து கொண்டிருக்கின்ற அந்த கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குகள் எல்லாம் நமக்கு சாதகமான தீர்ப்பை கொடுக்குமா? நமக்கான பிரச்சனைகள் தீருமா? நம்ம எதிர்பார்ப்புகள் நிறைவேறுமா? நீண்ட நாட்களாக கிடப்பில் போடப்பட்ட வேலைகளெல்லாம் துரிதமாக செயல்படுமா? அசையாத சொத்துக்களெல்லாம் நாம் வாங்கி பயன்படக்கூடிய அமைப்பில் இருக்குமா? அசையாத சொத்துக்கள் மூலமாக ஒரு ஆதாயத்தை பெறுவோமா? இப்படியான நிறைய எதிர்பார்ப்புகள் எல்லாம் இருக்கும் பார்த்தீங்களா? அப்போ அந்த எதிர்பார்ப்புகள் அப்படிங்கிறது இந்த 11ஆம் இடத்தில் நமக்கு நிறைவேறக்கூடிய அமைப்பில் இருக்கும். ஆக இப்படிப்பட்ட குரு பகவான் 11ஆம் இடத்தில் அமர்கின்ற பொழுது அவர் பார்க்கக்கூடிய பார்வை அப்படிங்கிறது 5ஆம் பார்வையாக சிம்ம ராசிக்கு 3ஆம் இடம் தைரிய வீரிய ஸ்தானத்தை பார்ப்பார். அப்போ தன்னம்பிக்கை அப்படிங்கிறது அதிகமாகவே இந்த காலகட்டத்தில் வரும். எந்த துறைக்கு போகணும்னு முயற்சி பண்ணுறோமோ அந்த துறைக்கு கட்டாயம் போயே தீருவோம். எந்த இலக்கை நோக்கி நம்ம பயணிக்கணும்னு நினைக்கிறோமோ அந்த இலக்கை அடைவதற்காக கடுமையான முயற்சிகள் செய்து வெற்றி பெறுவோம் அப்படிங்கிறது. தன் கையை ஊண்டி தானே எந்திரிக்கிறது. இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா யாருடைய சப்போர்ட் எனக்கு தேவையே இல்லையா, நானே முயற்சி பண்ணி நானே முன்னுக்கு வந்துடுவேன். இந்த நேரத்தில் நான் நல்லா இவ்வளோ நாளும் கஷ்டப்படுற போதெல்லாம் விட்டுட்டு இப்போ நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வர்றபோது யாருக்கிட்டையா இப்போ ஒரு சின்ன உதவியை கேட்டு நான் போய் நின்னேன்னு சொன்னால், இந்த நேரம் அவங்க ஒரு சின்ன உதவியை செஞ்சுட்டு என்னால் தான் நீ நல்லா இருக்கேன்னு சொல்லிடுவாங்க. அந்த சிம்மராசி நண்பர்கள் கொஞ்சம் அந்த விஷயத்தில் பார்த்து கவனமாக இருங்க. எவ்வளவோ கஷ்டங்களை கடந்து வந்துட்டீங்க, எவ்வளவோ துன்பங்கள் துயரங்களெல்லாம் கடந்து வந்துட்டீங்க. படாத பாடுபட்டு மீண்டு வெளியில் வந்திருக்கோம். ஒவ்வொரு நாளும் கடுமையான போராட்டங்களை சந்தித்து நம்ம வெளியில் வந்திருக்கோம். எல்லா விதத்திலுமே துரோகபாதங்களையும் நம்ம சந்திச்சுட்டு வந்திருக்கோம். யாரை நம்பினாலும் நமக்கான சப்போர்ட்டிங் இல்லாத காலகட்டத்தில்
கடந்து நம்ம மீண்டு வெளியில் வந்திருக்கின்ற போது இந்த நேரத்தில் போய் முன்னேற நேரத்தில் போய் ஒருத்தர்கிட்ட ஒரு சின்ன உதவி கேட்டு அவங்க நமக்கு செஞ்சு கடைசியில் அவங்களே நாம் தான் எல்லாத்தையுமே பார்த்தேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் உயர்ந்த நிலையில் இருக்கிற போது அவங்க சொல்லுவாங்க, அப்போ என்னோட உதவி இல்லாமல் நீ வந்துட்டே அப்படின்னு. இது நமக்கு தேவையா? இனி இருக்கிற இந்த ஒரு நிமிஷமாவது நாமளே நம்ம கையை உண்டு எந்திரிச்சிருவோம் அப்படிங்கிற அந்த தன்னம்பிக்கை அப்படிங்கிற உங்களுக்கு அதிகமாக இருக்கும். புரியுதுங்களா? இந்த காலகட்டத்தில் சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய நிறைய நண்பர்கள், அதாவது தகவல் பரிமாற்ற தொழில்நுட்ப துறையில் இருக்கின்றவர்கள் எல்லோருக்குமே நல்ல அற்புதமான காலம். அதாவது ஐடி டிபார்ட்மெண்ட்டில் இருக்கக்கூடிய சிம்மராசி நண்பர்களுக்கு பணம் தான், நீங்கள் பணத்தை வாரி கட்டிக்கலாம் அப்படிங்கிறது தான். அக்ரிமெண்ட் ப்ரொமோஷன் நிறைய கிடைக்கும். ஏன்னா இந்த 3ஆம் இடம் சிறு தூர பயணங்கள் மூலமாக நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பில் இருப்பீங்க. தபால் துறையில் இருக்கக்கூடிய நிறைய பேர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல ப்ரொமோஷன் வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்கும். சம்பள உயர்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமாக கிடைக்கும். நீங்கள் எந்த இடத்துக்கு விரும்பி இடமாற்றம் கேட்டீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் போய் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருப்பீங்க. சகோதர ஒற்றுமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் சிறப்பாக இருக்கும். நீண்ட நாட்களாக வம்பு வழக்கு பிரச்சனைகளோடு போயிட்டு இருந்தேங்க, என் தம்பி கூட பிரச்சனை, எங்கள் அண்ணன் கூட பிரச்சனை, அக்கா தங்கச்சி கூட பிரச்சனை, இப்படியெல்லாம் இருந்துச்சு, கொஞ்சம் மாறுமா அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் மாறும். அதே சமயத்தில் கணவன் மனைவி உறவு அப்படிங்கிறது அந்த தாம்பத்தியம் இல்லற வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக இருக்கும், அற்புதமாக செயல்படும். ரொம்ப ஒற்றுமையாக அந்யோன்யமாக இருக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தான். பிரிவினைகள் இல்லாமல் இதுக்கு முன்னாடி பிரிஞ்சிருந்தாலும் இந்த காலகட்டத்தில் ஒன்று சேரக்கூடிய அமைப்பில் நம்ம இருப்போம் அப்படிங்கிறது தான் இந்த 3ஆம் இடம். அப்போ இந்த 3ஆம் இடம் நமக்கு மிகப்பெரிய நம்பிக்கையை கொடுக்கின்றது. அதனால் இந்த 3ஆம் இடத்தின் வழியாக பல நன்மைகளை ஜாதகர்கள் பெறப்போகின்றார்கள். இந்த சிம்மராசி நண்பர்கள் பெறுவீர்கள் நண்பர்களே. அப்போ உங்களுடைய அசைக்க முடியாத நம்பிக்கை, உங்கள் அசைக்க முடியாத எதிர்பார்ப்பு, உங்களுடைய அசைக்க முடியாத எந்த இலக்கை நோக்கி பயணிக்கின்ற அப்படிங்கிற லட்சியம் அப்படிங்கிறது நிறைவேறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த காலகட்டம் தான். தன்னம்பிக்கையோடு செயல்படலாம். புரியுதுங்களா? அதற்கப்புறம் இந்த குருபவனுடைய 7ஆம் பார்வை அப்படிங்கிறது 5ஆம் இடத்தை பார்க்கின்றார். அதாவது தன் வீட்டை தானே பார்க்கின்றார். அப்போ குருபவனுடைய வீடே தனுசு ராசி, இந்த ராசி அவரே பார்க்குறார். உங்களுக்கு பூர்வ புண்ணியாதிபதி அவர் தான். பூர்வ புண்ணியாதிபதி அவருடைய வீட்டை அவரே பார்ப்பதால் இந்த இடத்துல நீண்ட காலங்களாக பூர்வீக சொத்துக்களில் பிரச்சனைகள், வம்பு வழக்குகள் ஏதேனும் இருந்தால் தீரக்கூடிய அமைப்பு, அந்த சொத்துக்கள் மூலமாக ஒரு நல்ல ஆதாயத்தை பெறக்கூடிய அமைப்பு. இப்போ ரொம்ப பேர் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்பாங்க, இந்த பூர்வீக சொத்தில் நிறைய வில்லங்கங்கள் போயிட்டு இருக்குது, அது தீர்ந்தால் கூட அந்த சொத்து வந்தால் நமக்கு ஒரு பக்கபலமாக இருக்கும், அதை விற்று ஒரு காசாக்கணும்னா மிகப்பெரிய கடனை அடைச்சிடலாம், இப்படியான நிறைய விஷயங்கள் எதிர்பார்த்துக்கிட்டு இருப்போம். அது இப்போ உங்களுக்கு சாதகமான முறையில் முடியும் அப்படிங்கிறது அர்த்தம். அதுக்கப்புறம் பிள்ளைகளால் பெருமை அப்படிங்கிறது இந்த காலகட்டத்தில் பிள்ளைகளுக்காக நிறைய செலவு செய்வீங்க. அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்காக மிகப்பெரிய முயற்சியில் இருப்பீங்க. அப்போ அவங்களுக்காகவும் சப்போர்ட் பண்ணக்கூடிய அமைப்பு. நீண்ட நாட்களாக புத்திர பாக்கியத்துக்காக காத்துக்கிட்டு இருக்கவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக அதற்கான பாக்கியம் உண்டு. அப்போ குழந்தை செல்வங்கள் தவழக்கூடிய அமைப்பில் கண்டிப்பாக ஒரு நல்ல செய்திகள் அப்படிங்கிறது கிடைத்தே தீரும். திருமண பந்த உறவுகள் சிறப்பாக அமையக்கூடிய காலகட்டம். ஒரு உயர் பதவி ப்ரொமோஷன் நிச்சயமாக கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் சிம்மராசி நண்பர்கள் 5ஆம் இடம் அதிர்ஷ்டஸ்தானம்னு சொல்லிட்டேன். முயற்சி பண்ணால் கிடைக்குமா? வாய்ப்பு இருக்கா? குருபகவான் 5ஆம் இடத்தை தானே பார்க்குறாரு. குலதெய்வ ஸ்தானம் வேற இல்லையா? குலதெய்வ வழிபாட்டின் மூலமாக அந்த அனுகிரகத்தை பெறப்போகிறோம். அந்த அனுகிரகத்தின் மூலமாக குலதெய்வம் தான் நமக்கு அதிர்ஷ்டத்தை கொடுக்கும். நிறைய வாய்ப்புகள் அப்படிங்கிறது, நல்ல நல்ல வாய்ப்புகள் அப்படிங்கிறது வீடு தேடி வரக்கூடிய அமைப்பு. அப்போது நல்ல பொருளாதாரம், நல்ல சிறந்த வேலை வாய்ப்பு, புரியுதுங்களா, தொழில் வாய்ப்பு எல்லாமே சிறப்பாக அமையும். எல்லா விதத்திலும் நன்மைகள் பெறக்கூடிய அமைப்பில் சிம்மராசி நண்பர்கள் இருக்க போகின்றீர்கள். அதற்கு அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா, இங்கே குருபவனுடைய 9ஆம் பார்வை அப்படிங்கிறது உங்களுடைய ராசிக்கு 7ஆம் இடத்தில் விழுகின்றது. 7ஆம் இடம் புனிதப்படுகின்றது. ஆல்ரெடி ராகு பகவான் வேறு இந்த வருஷத்தில் 7ல் தான் அமர்வார். ராகு 7ல் வந்தாருன்னா மிகப்பெரிய தொல்லைகளெல்லாம் கொடுப்பார் அப்படிங்கிற ஒரு அமைப்பு வேறு இருக்குது. நிச்சயமாக திருமண தடை ஏற்படுத்துவார், கணவன் மனைவி உறவு பிரிவை கொடுப்பாரு, குடும்பத்தை விட்டு வெளியிடத்துக்கு போக சொல்லிடுவார், வெளிநாடுகளில் போய் இருந்து வாழக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படுத்துவார், உறவுகளுக்குள்ள சொந்த பந்தங்களுக்குள்ள பிரிவுகளை ஏற்படுத்திடுவார், ஒரு சங்கடங்கள் ஏற்படும், ஜென்ம விரோதி மாதிரி பார்க்கக்கூடிய அமைப்பில் இந்த காலகட்டத்தில் 7ல் ராகு இருந்தால் வரும். அதாவது பொருள் வழியில் நிறைய நமக்கு நஷ்டங்களையும் வீண் வரையங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயங்கள் எல்லாம் இருக்கும். அதே மாதிரி 7ஆம் இடம் களத்திரஸ்தானம் அப்படிங்கிறது நிறைய பெண்களால் பிரச்சனைகள் வரக்கூடிய அமைப்பு, வழக்குகள் ஏற்படுறது, இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் வரும். நோய் நொடி உபாதைகளுக்கு ஆளாகிறது எல்லாம் 7ல் ராகு இருந்தால் வரும். நண்பர்கள் பொறாமை பகையாளிகளாக மாறக்கூடிய அமைப்பு, அதாவது ஆசைபாசைகளை தூண்டிவிட்டு நம்மளை அவஸ்தைக்குள்ளாக்குன்ற பொழுது அதே நண்பன் நமக்கு எதிரியாகவெல்லாம் வரக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்கும். இது 7ல் ராகு இருந்தால் செய்யக்கூடிய அமைப்பு.
தொழில் வழியில் வந்து எந்த ஒரு லாபத்தையும் நம்ம எதிர்பார்க்க முடியாத அமைப்பில் சில முதலீடுகளை கவனமின்றி அதில் போட்டுட்டு நம்ம பெரிய சிக்கலை சந்திச்சிருவோம், பண இழப்பீடு ஆயிரும் அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் உண்டு. ஆனால் இந்த ராகு பகவானை குரு பகவான் பார்ப்பதுதான் மிகப்பெரிய புண்ணியம், மிகப்பெரிய சிறப்பான விஷயம். இப்படியெல்லாம் தீய பலன்களை கொடுக்கக்கூடிய ராகு பகவானை தடுத்து நிறுத்தி நான் சொன்ன விஷயங்களெல்லாம் பாசிட்டிவாக மாற்றி கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த ராகு பகவானை செயல்பட வைப்பார். அப்போது கண்டிப்பாக உறவுகளுக்குள்ள பிரச்சனை வராது, சங்கடங்கள் வராது, பகை மாறும், குடும்பத்தை விட்டு வெளியில் போக வேண்டிய அவசியம் இல்லை, தடை தாமதங்கள் இல்லை, திருமண பந்தங்கள் கைகூடி வரும், கணவன் மனைவி ஒற்றுமை அப்படிங்கிறது, உறவு அப்படிங்கிறது ரொம்ப பலப்படக்கூடிய அமைப்பில் இருக்கும், பெண்களால் ஆதாயத்தை அடைவோம். இப்படியான பல விஷயங்களில் வந்து குருபவனுடைய பார்வை ராகுவின் மீது விழுவதால் ராகு பல நன்மைகளை வாரி வழங்குவதற்காக இருக்கின்றார் அப்படிங்கிறது. அப்போ சிம்மராசி நண்பர்களுக்கு எல்லாமே அதிர்ஷ்டம்தான். கண்டிப்பாக அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு. புரியுதுங்களா? அதே சமயத்தில் கேது பகவான் வந்து உங்களுடைய ராசியிலே வந்து அமர்வார். கேது பகவான் எப்பவுமே மிகப்பெரிய குழப்பத்தை ஏற்படுத்தி அதுக்கப்புறம் அந்த குழப்பத்திலிருந்து மீண்டு வெளியில் வந்து ஒரு ஞானத்தை பெறக்கூடிய அமைப்பில் சிறப்பான பலனை கொடுக்கக்கூடியவர் அப்படிங்கிறதான் கேது பகவான். அப்போது இந்த கேது பகவான் லக்னத்திலேயோ ராசியிலேயோ வந்து அமர்கின்ற பொழுது ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய எண்ணத்தில் புத்தியில் சில தடுமாற்றங்களை ஏற்படுத்துவார், குழப்பங்களை உண்டு பண்ணுவார். நம்ம என்ன செய்கிறோன்னு தெரியாமல் நமக்கு நாம் ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு நாமளாக சில சிக்கல்களை சந்திக்கிற மாதிரி அமைப்பெல்லாம் வந்துடுவோம். தேவையில்லாத அலைச்சல் திருச்சல் இதெல்லாம் இது ஏற்படும். ஒரு பிடிப்புத்தன்மை இல்லாத ஒரு சூழ்நிலை மாதிரி தெரியும், ஒரு பற்றற்ற நிலையில் நம்ம வாழ்கிற மாதிரி இருக்கும். என்னடா வாழ்க்கை இது அப்படிங்கிற ஒரு விரக்தி மனப்பான்மையெல்லாம் இந்த கேது பகவான் கொடுத்துருவார். அதனால தான் என்ன சொல்கிறது, நம்ம ராசியிலே லக்னத்திலே வந்து இருந்தார்னா முதல்ல கேதுனால தலைவலி தான், பிரச்சனை தான். அப்போ பிரச்சனை தான் நம்ம ஏற்படுவோம் அப்படிங்கிறது. அப்போ என்ன பிரச்சனை? முதல் பிரச்சனை தலை, அதுக்கப்புறம் என்னது தலை வலி, அதுக்கப்புறம் என்னது தலையில் ஏதாவது பிரச்சனையை உருவாகி ஒரு வலிகள் ஏற்படுறது, அதுக்கான ட்ரீட்மெண்ட் பண்ணுறதெல்லாம் இந்த கேது பகவான் ராசி லக்னத்தில் வருகின்ற பொழுது தான் ஏற்படும். குடும்பத்தில் தேவையில்லாத சண்டை சச்சரவுகளை ஏற்படுத்தி விடுவார் அப்படிங்கிற அமைப்பு. நமக்கு நாம் என்ன செய்யணும்னு தெரியாமல் என்ன பேசணும் தெரியாமல் எல்லாம் பேசுகிறது இந்த கேது பகவான் தான். இருந்தாலும் இந்த கேது பகவான் சில விஷயங்களில் கெடுபலங்கள் செஞ்சாலும் பல விஷயங்களில் குருபகவானுடைய பார்வை படுகின்ற இடமெல்லாம் பன்மடங்கு லாபத்தை தரக்கூடிய அமைப்பில் இருக்குது. அதே மாதிரி ராகு பகவானும் நன்மை செய்ய கடமைப்பட்டவராக இருக்கின்றார். அப்படிங்கிற போது சிம்மராசி நண்பர்களுக்கு வந்து இந்த குரு பயிற்சியும் ராகுகேது பயிற்சியும் நல்ல சுபபலனை கொடுக்கறது தான் இருக்குது. இந்த காலகட்டத்தில் ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் புரிஞ்சுக்கோங்க. தேவையில்லாமல் பண பரிமாற்றங்கள் பண்ணுறது, அடுத்தவங்களுக்கு ஜாமீன் போடுறது, அடுத்தவங்களுக்கு போய் உதவி செய்கிறேன்னு சொல்லி நாமளாக உத்தரத்தை தேடிக்கிறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் கண்டிப்பாக செய்யக்கூடாது. தொழில்முறை ரகசியங்களை வந்து அடுத்தவங்ககிட்ட பகிர்ந்துக்கிறானுங்க. அப்படி பகிர்ந்துக்கிட்டிங்கன்னா உங்ககிட்ட உங்கள் வாயிலிருந்து என்ன வருதுன்னு வாங்கிக்கிட்டு அந்த ரகசியங்களே அவங்க பயன்படுத்தி உங்கள் கண்ணு முன்னாடி அவங்க வளர்ச்சி அடையிடுவாங்க, நாம் வந்து கீழே தான் இருப்போம். இந்த சிம்மராசி நண்பர்கள் எந்த சூழ்நிலையிலுமே தைரியம் தன்னம்பிக்கையோடு போராடி ஜெயிக்கக்கூடியவங்க, யாரோட உதவியும் நாட மாட்டேங்க. எதுலேயுமே ஒரு போல்டாக இறங்கி செய்யக்கூடிய அமைப்பு இருந்தாலும், எவ்வளவுதான் புத்தி கூர்மை அறிவு கூர்மையாக செயல்பட்டாலும் சில நேரங்களில் வந்து இந்த எதிரிகள் அப்படிங்கிற நம்மளை சூண்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம கூடவே இருந்து நம்ம காலவாரி விட்டுருவாங்க. இந்த ஒரு விஷயங்களை வந்து எதிரிகள் வந்து சூழ்ச்சி தந்திரத்தோடு செயல்படுவாங்க. ஆனால் சிம்ம ராசி வெளுத்ததெல்லாம் பாலுன்னு இருக்கும், யாரையுமே நம்பி செயல்பட்டுருவாங்க. அதனால் இந்த காலகட்டத்தில் நம்பிக்கைகள் அப்படிங்கிறது அதிகமாக வைக்காதீங்க. அப்படி வச்சோம் அப்படின்னு சொன்னால் நம்பிக்கை துரோகத்துக்கு தான் நம்ம ஆளாக்கப்படுவோம். எப்போவுமே எந்த துறையில் இருந்தாலும் அரசு சார்ந்த துறைகள் இருப்பவர்களும் சரி, அரசியல் துறையில் இருப்பவர்களும் சரி, பொது துறையில் இருப்பவங்களும் சரி, பொது சேவையில் இருக்கிறவங்களும் சரி, ஒரு தனியார் துறையில் வேலை பார்க்கக்கூடிய அவங்கள யாராக இருந்தாலும், ஒரு சாதாரண ஒரு கூலி தொழிலாளியாக இருந்தாலும் இந்த சிம்ம ராசியில் பிறந்தவர்கள் அப்படிங்கிறது எப்போதுமே உடன் இருப்பவர்களிடம் கவனத்துடனேயே இருக்க வேண்டும் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கங்க. கொஞ்சம் யதார்த்த குணங்களை கொஞ்சம் கிடுக்குப்பிடி போட்டு நிறுத்துருங்க. ரொம்ப யதார்த்தமாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப எதை சொன்னாலும் நம்பவும் கூடாது. எதையுமே ஒரு அளவோடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னு சொன்னால் நிச்சயமாக இந்த குரு பகவானால் ராகு பகவானால் கேது பகவானால் பல நன்மைகள் அப்படிங்கிறது நிச்சயமாக உண்டு நண்பர்களே. இந்த காலகட்டத்தில் திருநாகேஸ்வரம் போயிட்டு வாங்க, சிறப்பான பலன் கிடைக்கும். அடிக்கடி துர்கா பூஜை வழிபாடு பண்ணுங்கள் வெள்ளிக்கிழமை நாட்களில், அது நல்ல சிறப்பாக இருக்கும். அன்னதானம் கொடுங்க, புரியுதுங்களா? இந்த மாதிரியான செயல்பாடுகள்லாம் செய்கின்ற பொழுது சிம்மராசிக்கு இன்னும் பல நன்மைகள் அப்படிங்கிறது கிடைக்கும் என்று கூறி மற்றும் ஒரு நல்ல பதிவில் நான் உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.